உங்கள் டிக்டாக் வெளியே ஹேங் ஆச்சுன்னா அது சில பேர் ஐடியா சொல்கிறாங்க டிலீட் ஹிஸ்ட்ரிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அங்கே ஆப் இன்ஃபோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் இன்ஃபோ அப்படின்னா வேற ஒரு ஃபோனில் வேற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபோர் ஸ்டாப். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ரன்னிங்கில் இருக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் மெனுவில் ஃபாஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ண வைக்கிறீங்க. சிஸ்டம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ண வைக்கிறீங்க. ஃபாஸ்ட் ஸ்டாப்னா ஒரு வேலை ஹேங் ஆகாமல் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. திரும்ப நீங்கள் தட்டினீங்கன்னா நார்மலாக வந்துடும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆகுது. மெமரி ஃபுல்லாகிடும். உங்களுக்கு மெமரி ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். டெம்பரரி ஃபைல்ஸு ஓகே, மெமரி ஃபுல்லாக இருக்கான ஒன்று இந்த கேட்ச் ஃபைல். ஓகே, இந்த ஆப் டிக்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி குடிக்கும், மெமரி எடுத்துக்கும். நீங்கள் வந்து கிளியர் கேஷ் பண்ணிங்கன்னா ஓகே, அல்லது லோக் அவுட் பண்ணிங்கன்னா மெமரி ரிகவர் பண்ணலாம். லோக் அவுட் பண்ணால் தான் மீன் அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, லோக் அவுட் பண்ணால் போதும், நிறைய மெமரி திரும்ப எடுத்துடலாம். இப்போ நான் கிளியர் கேஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் போய் லோக் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். லோக் அவுட் அமுக்கிட்டீங்கன்னா லோக் அவுட் ஆயிரும். திரும்ப லாகின் பண்ணுறது உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் ஞாபகம் இருக்குதுங்க. பாஸ்வேர்டு மறந்து போச்சு, இல்லை எப்படி லாகின் பண்ணுறது மறந்து போச்சுன்னா இங்கே லோக் அவுட் பண்ணாங்க. அல்லது நீங்கள் இப்படி கூட செய்யலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் அமுக்கி ஓகே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் டேட்டா இதுவும் அப்படி தான் லோக் அவுட் ஆயிரும். நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் 2-3 அக்கௌண்ட் உள்ள லாகின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அக்கௌண்ட் அந்த லோக் அவுட் ஆயிரும். லோக் அவுட் ஆனதுக்கப்புறம் மெமரி நிறைய ஃப்ரீ ஆகும். ஆனால் லாகின் பண்ணுறது கண்டிப்பாக பாஸ்வேர்டு எப்படி லாகின் பண்ணுறது ஞாபகம் இருக்கணும்.